ஹாய், ஒரு சூப்பர்ப் கான்செப்ட் படிச்சுட்டு இருந்தேன், உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. யூசுவலாக ஹியூமன் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுதாமா, ஒன்று நடந்து முடிஞ்ச பாஸ்ட் அதை நினச்சி கவலைப்படுது, ஆர் நடக்க போகிற ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுது. இது ரெண்டுக்கும் நடுவில் தான் லைஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஆத்தர் இந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நவ் அப்படிங்கிற ஒன்றை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, குட்டி குட்டியாக நவ்னு இப்போ செய்கிற விஷயங்கள் தான் ஒரு நாள் பாஸ்ட்டாக மாறப்போகுது. அதே மாதிரி நவ் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும். ஸோ பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது. நவ் அப்படிங்கிறது ஒன்று நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும், உங்கள் பாஸ்ட்டும் ஒரு நாள் பாஸ்ட்டாக மாறுறப்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான கான்செப்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம லைஃப்பில் அந்தந்த நிமிடம் இந்த மொமெண்ட்டை கரெக்டாக வாழ்கிறோமா, இந்த மொமெண்ட்டில் கரெக்டாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்கிறோமா அப்படின்னு பண்ணாமல் தள்ளி போடுறது, அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறது, இல்லைனா கொஞ்சம் இப்போ லேசியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தள்ளி போடுறதுனால தான் நம்மளோட பாஸ்ட்டும் கொஞ்சம் கவலைக்கிடமானதாக இருக்குது, நம்ம ஃப்யூச்சர் நினச்சி பயம் இருக்குது. அப்படி இல்லாமல் இப்போ உங்கள் கையில் இருக்க ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ப்ராப்பராக பக்காவாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாரு. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.